வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்றைக்கும் ஒரு டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் பலகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பன்சி ரவா அப்படின்னு ஒன்று உண்டு. நம்ம இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணல, அதனால தான் நான் இந்த தடவை அதை எடுத்துனேன். இது கர்நாடகாலெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த பன்சி ரவா கோதுமையிலேருந்தே பாலிஷ் பண்ணாத கோதுமையோட ஒரு ஹஸ்கோடு இருக்கக்கூடிய ஒரு ரவை. இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலரில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு அதாவது ஒரு ஆக்சுவலி அது அடை மாதிரி தட்டுறது. ஆனால் அவள் வந்து பன்சி ரவா ரொட்டி அப்படின்னு சொல்லுவாள். நம்ம பன்சி ரவா அடை சொல்லிக்கலாம், ரொட்டி சொல்லிக்கலாம், எது ஒன்றா அவள் சொல்கிற மாதிரியே சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு கப் எடுத்துக்கிறேன். இந்த தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடலாம் போதும். ரவா எந்த கப்பில் எடுத்துட்டோமோ அந்த கப்பில் ஃப்ரெஷ் தேங்காய் திருகலாக எடுத்துக்கோங்க. அந்த கப்பாலே ஒரு 3/4 கப் கிட்ட எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2-3 கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது லாவிஷாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால இதில் வெங்காயம் வேண்டாம். நீங்கள் வெங்காயம் போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து தேங்காய் போடாதீங்க. இவ்வளோ ஜஸ்ட் வாசனைக்கு மட்டும் 2 ஸ்பூன் போட்டு விட்டுருங்க. பட் இது விரத நாளைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அடை. ஸோ நீங்கள் இதை ரொட்டி எப்படி வேணால் சொல்லலாம். இந்த பன்சி ரவா வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. இதில் வந்து நம்ம ரவை எதில் எடுத்துனோமோ அந்த கப்பாலே 1 கப்பு தயிர். ரொம்ப புளிச்சதாகவும் வேண்டாம், அதே புளிப்பே எல்லாத்தையும் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1 டே ஆன தயிராக இருந்தால் போதும். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஊற விட்டுருவோம். குறைஞ்சபட்சம் ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை கையால் தான் நம்ம தவாவில் தட்டணும். முதல் தடவை கையால் தட்ட முடியுமாமி, அடுத்ததும் தட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுப்பை சிம்மாக்கிடுங்கோ. தவாவை ஒரு தடவைனா பைப்படியில் அலம்பிட்டு திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் சூடு ஏறினதும் அடுத்த அடையை தட்டுங்க. கொஞ்சம் மெனக்கடல் தான், ஆனால் இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது. ப்ளஸ் இதை நம்ம பண்ண போகிறதே வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினப்புறமா இது தட்டணும். ரவா எடுத்துட்ட இதுலேருந்தே ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்காது மாமிங்கிறவா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் உங்களுடையது. பட் தேங்காய் நிறையா போட்டேன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரவை எடுத்துட்டதுலேருந்து தயிர் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். தயிர் வந்து ரொம்ப புளிச்சதாக இருக்கிறதா எடுத்துக்காதீங்க. 1 டே ஆயிருந்த தயிராக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இது ஊறட்டும், நம்ம தட்டத்தை பார்க்கலாம். தவா வந்து சூடாகிட்டான்னு பார்த்துக்கோங்க. அடுப்பை அப்புறம் சின்னதாக கழிவு கம்ப்ளீட்டாக இது கையில் எடுத்துக்கோங்க. கை நினச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கையில் இது இல்லைன்னா அது ஒட்டின்னு வந்துடும். அப்படி அடுப்பு சின்னதாக தான் இருக்குது. தேங்காய் எண்ணெய் விடுறேன், 1 டீஸ்பூன். மூடி போட்டு இது வெந்ததுக்கப்புறம் நமக்கே கலர் மாறினது தெரியும். ஒரு சின்னதாக ஒரு வச்சுருந்தே இது ஒரு 2-3 மினிட்ஸ் வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பலாம். ரவைக்கும் பன்சி ரவாக்கும் என்ன மம்மி வித்தியாசம்னு சொல்லி கேட்டேன்னா, ரவை வந்து நல்ல பாலிஷ்டு ஒன். பன்சி ரவா அப்படிங்கிறது வந்து கோதுமையோட ஹஸ்கோட சேர்ந்து இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபைபர் ரிச். இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. பார்க்க போனேன்னா சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவால இந்த பன்சி ரவா எடுத்துக்கலாம். கொஞ்ச நாளி நல்லா ஒரு பசி அடங்க இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும், நல்லா கலர் மாறி இருக்கிறது. தேங்காய்னு ஃபியூ ட்ராப்ஸ் விடலாம். இனிமேல் மூடணும்னு அவசியம் இல்லை. திறந்தே இதை நல்லா கிறிஸ்பியாக ஆக்கி எடுத்துக்கலாம். இதோட கூட என்ன மாமி தொட்டுன்னு சாப்பிட்லாம்னா, இது வந்து உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா வெல்லம் தொட்டுக்கோங்க. ஆர் உங்களுக்கு வாரதானே எகெயின் இதில் நிறைய தேங்காய் இருக்குது. ஸோ தேங்காய் சட்னி வேண்டாம் இதுக்கு. வெல்லம் தொட்டுக்கோங்க. ஆர் வத்த குழம்பு இந்த மாதிரி நீங்கள் எது தொட்டுனாலும் சாப்பிட்லாம். இதில் வெங்காயம் போட்டுக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள்
தொட்டுக்கிறதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய போட்டிருக்கு, தேங்காய் இவ்வளோ வேண்டாம். ஜஸ்ட் தேங்காய் ஒரு வாசனைக்கு ஒரே ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டுக்கோங்க போதும். இந்த பன்சி ரவா வந்து ரியலி நம்ம வந்து இந்த ரொட்டி மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி இந்த பன்சி ரவாவில் ரவா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கிச்சடி மாதிரி பண்ணலாம், என்ன வேணால் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் இதில் பண்ணலாம். ஸோ நம்ம இதை பண்ணலை அப்படிங்கிறது ஞாபகம் வந்து தான் இன்றைக்கி பன்சி ரவாவே எடுத்தேன் நான். ஸோ விரைவில் நம்ம நிறைய ஐட்டம் அதுலேயும் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் இன்னொரு டாஸ்க், எப்படி மாமி திருப்பி அடுத்ததை கையால் தட்டுவேன், இது இப்போ தவா சூடாக முதல்ல சூடாக அதில் தட்டிட்டேன், அடுத்தது எப்படி தட்டுவேன் அப்படின்னு கேட்குறதுக்கு இருப்பேன். அடுத்ததை கண்டிப்பாக எப்படி தட்டுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் நிதானமாக வச்சுன்னு பண்ணினேன்னா இது ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த பக்கம்லாம் இவ்வளோ அழகாக ப்ரௌனாக இருக்குது, தெரியுது அவங்களுக்கு. பன்சி ரவா ரொட்டி தயாராக இருக்குது. அடுத்தது தட்டுறேன். இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டேன்னா அது நல்லா உங்களுக்கு இதாகிடும், ஆறி போயிடும். அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க, பெருசாக வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக கையை மட்டும் நல்லா அப்பப்போ நினச்சிக்கோங்க. ஒரு இது பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு திங்காங்க. இது கொஞ்சம் மெனக்கடல் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவையும் நல்ல குளிர்ந்த தண்ணியை வந்து தவாவில் தெளிச்சினீங்கன்னா அதில் இருக்கிற சூடு போகும். அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்துலேயே தண்ணியை வச்சுக்கோங்க, அதில் கையை முக்கிட்டு அழகாக தட்டினேன்னா இது அழகாக வந்துடும். மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கும். இப்படி உருட்டினேன்னா உருட்டுற மாதிரி இப்படி கெட்டியாக தான் இருக்கும். இதை வந்து தண்ணியாக கரைச்சி கரண்டியால் பார்க்குற மாதிரி பண்ணிடாது. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இன்னொன்று சொல்கிறேன். ஏன்னா இந்த பன்சி ரவா எப்படி இருக்கும்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வழக்கம் போல் என்னுடைய கூட இருக்கிற அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அஸ்வினி, அவளை சாப்பிட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அவள் சொல்லுவோம், அவள் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றா அவளுமே. ஸோ இந்த பன்சி ரவா எப்படி இருக்குங்கிற டேஸ்ட் அவள் சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் புரியும். ஏன்னா எதுவுமே நான் பண்ணலாம், பட் யாரானு ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்தா தானே உங்களுக்கும் தெரியும் இல்லையா. நானே ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு இருந்தேன்னா அர்த்தம் இல்லை அதில். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி அவளை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ஜோரான ரெண்டாவது இந்த பன்சி ரவா ரொட்டி தயாராகிடுச்சு. ஸோ இதுவும் நல்ல கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகட்டும். அதுக்குள்ளே உங்களை நான் வந்து அஸ்வினியை சாப்பிட்டு பார்த்து சொல்லியிருந்தேன்ல, அவள்கிட்ட கொடுக்குறேன். செம்மையாக சாஃப்டாக இருக்குது. அது கோதுமை ரவைன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஊற வச்சு அரைச்சா கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருக்குது. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்டாக இருக்குது. காதில் விழுந்துட்டா எல்லாருக்கும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக வயசானவாளுக்கெல்லாம் அதுவும் ரொம்ப நல்ல ஒரு இது. தேங்காய் வந்து எடுத்துக்கலாமா மாமின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சை தேங்காய் ஹை ஃபைபர் தான், தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்த்தியான பலகாரம் இது ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சதா எதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.